மணி எங்க இருக்கிறது? ஒரு குறியக்காரன் கரத்தில் கூட இருக்கிறது. அந்த கரத்தில் இருந்தால் அது பெருமையா? அதை கொண்டு வந்து ஆரமாக தொடுத்து மன்னர் அணிவிக்க வேண்டிக் கொண்டிருக்கும் மணி மார்பிலே பைத்தால் சிறப்போடு இருக்கும். இரண்டாவது கேள்வி சரியானது. மூன்றாவது கேள்வி, முத்துக்கள் இருக்க வேண்டிய இடம் எங்கே? முத்துக்கள் இருக்க வேண்டிய இடம் எங்க இருக்க வேண்டும்? ஒரு மன்னர் மணி மகுடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு விளக்கம் எங்க இருக்கிறது? முத்து முத்து சிப்பில் இருக்கிறது. அந்த சிப்பில் இருந்தால் அந்த சிப்புக்கும் பெருமை இல்ல, அந்த முத்துக்கும் பெருமை கிடையாது. அதை கொண்டு வந்து மன்னர் அணிவிக்க வேண்டிய மணி மகுடத்தில் பொறித்தால் மன்னருக்கும் பெருமை, அந்த முத்துக்கும் பெருமை. மூன்று கேள்வி சரியான. நான் இவரை ஏற்றியவனை இல்லைங்கள், நான் முதல்ல சொல்லிருப்பேன். நான் இது என்ன கேக்குறேன்? அப்ப என் பொண்ணை கட்டிக்க உனக்கு சம்மதம் ஆகும். பேச விடு. அடி இருந்தாலும் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் என்று சொல்லிவிட்டார்கள் தங்களுடைய மகன். திருமணம் தற்போது தேவையில்லை. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு தாய் இருக்கிறார்கள். என்னுடைய தாயை சந்தித்து அவர்கள் முன்னிலைதான் இந்த திருமணமே நடக்க வேண்டும். எனக்காகவே உருவாந்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை உங்களை இருவருக்கு கல்யாணம் ஆகட்டும். எனக்கும் என்னுடைய கணவருக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கின்றது. சந்தோஷமாக பார்க்க வேண்டும். அத்தமாக அழகு கவிதை கவிதை ஒன்று படித்தேன். வந்தேன், கலந்து கொண்டேன். என்ன, எனக்கு திருமணம் செய்ய முடியாதா? உன்னை எங்கே சென்றாலும் விடமாட்டேன். வருகிறேன், உன் கதையை முடிக்கிறேன். வரண்டி நேரமோ தெரியாது. வீட்டுக்கு போகலாங்க. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு.
இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே கிடையாது. குரலோசை கேட்டேன், ஓடி வந்து பார்த்தால் இப்படி ஒரு அழகா பெண்ணே, கட்டெடுத்து ஒரே ஒரு முத்தம் விட்டு முடியாத மூட கெட்டு முடியாது முடியாதா கண்ணால மயக்கரிய என் தாய் இறந்து விட்டார். ஐயோ ஆண்டவா, எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே கிடையாதா? நான் இப்படியே தனது என் தாய் தந்தை கொன்றவர் யார் என்று கண்டுபிடித்து அவனுக்கு சரியான தண்டனை கொடுப்பேன். கவலைப்படாதீங்கம்மா. எதிர்கால திருமணத்தை எண்ணி நீங்கள் எத்தனை கனவு விதியானது இப்படிப்பட்ட நிலைமை. எப்படிப்பட்ட இந்த ஒரு தவறை செய்தவன் நம்ம கலிங்கட்டில் எவனாக இருந்தாலும் விட போது கிடையாது. நீங்க அரண்மனை இருங்கம்மா. பெறாத பின்னாடி உங்க வளர்த்தவர் எப்படியாப்பட்ட இடத்தில் இந்த கொலைகாரர் யாரா இருந்தாலும் கொண்டு வந்து தக்க தண்டனை கொடுப்பது நம்ம கடமை. புறப்படுங்கள். இல்லத்தை தாய் தந்தை போல் விளங்கக்கூடிய நல்லனை எடுத்து நாட்டை விட்டே துரத்து விட்டு ஒருவேளை உணவரைக்கே வழி இல்லாமல் வீதி வீதே அறந்து கொண்டிருக்கின்றது. பசை குடும்பை தாங்க முடியவில்லை. இறைவா, ஆண்டவா, ஆண்டவா, வந்துவிட்டேன். தனசேகரா, நீ இங்குதான் இருக்கிறாயா? சரியான வேலை தான் உனக்கு. கமர்நாட்டி எவங்க என்ன பண்ணி தக்க ஆதார சாட்சி. குற்றவாளி யார் என்று கண்டுபிடித்து வர சொன்னி இன்னமும் காணவில்லை. தாயும் தந்தையும் இரக்கமற்று கொலை செய்த கொலைகாரன் இதோ. யாரும் கொலை செய்யவில்லை. செஞ்ச தவறு எப்ப செஞ்சு எவன்டா ஒத்துனுகிறான்? அம்மா, கொலை செய்த கட்டாரி கரத்திலே இருக்கிற ரத்த கரையோடு கொலை செய்தவன் இவனே ஆவான். தக்க தண்டனை. இப்பொழுது உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறேன். சொல்லுடா, சொல்லு. 1 2 3 சொல்லலாம். 1 ஸ்ட்ரைட்டா 3 சொல்லிட்டேன். 1 2 3. ஆமா, எதற்காக எடுத்து சொல்றீங்க? யார் இவர்? என் தாயை தந்தை கொன்ற குற்றவாளி இது. யார்? கொலைகாரன். யார் பார்த்தவன்? யார் பார்த்தது? ஆதாரமும் இருக்கிறது. ரத்த கரை பிடிந்த காட்டாரி கட்டாரை இருந்ததால் இவர் கொலையாளி என்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். ஆமா, முடிவு செய்து விட்டீர்கள். அதுதான் மாபெரும் தவறு. சரி, தூக்கல போட்டு வர. இல்லை, இவன் ஒரு நிரபராதி. கொலை செய்தவன் மற்றொருவன். கருத்த முகமுடி என் கண்களால் பார்த்திய அகற்றுங்கள் முகத்திரையில். ஐயா, என்னை காப்பாற்றிய உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஐயா, மனமார்ந்த நன்றி. நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே.
நீ கொலை செய்தல் என்று உரைக்கிறார்களே. நான் கொலை செய்யவில்லை. இந்நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு மன்னனுக்கு நான் செய்த துரோகத்தின் பலன் அன்னி பலன். அந்த இறைவன் கொடுத்த தீர்ப்பு அன்னி தீர்ப்பு. அடித்து நாட்டி விட்டே துரத்திய பாவியாகிவிட்டேன். அதற்கு கிடைத்த பரிசு அள்ளி அதற்கு கிடைத்த பரிசு. இத்தனைக்கும் காரணம் யார் தெரியுமா? நாட்டு நகரம் சென்றேன். அப்போது பெண்ணை பார்த்தேன். மனதைக்கு பிடித்திருந்தது. மாலை மாற்றி திருமணத்தை செய்து கொண்டேன். இந்த உண்மையை உங்களிடத்து மறந்து விட்டேன். அவள் வார்த்தை கேட்டு பிறகுதான் உங்கள் அடித்து நாட்டி விட்டே துரத்தினேன். நாடு நகரம் அடித்து எழுதி வாங்கினேன். ஆனால் பிறகுதான் தெரிந்தவள் யார் என்று. நாம் நாட்டு தளபதி இருக்கின்றாரே, அந்த தளபதியாருடைய தங்கை மாலதி. அவளை தான் திருமணம் செய்ய வேண்டாம் என்று உரைத்தேன். மாபெரும் சபதனில் அந்த தளபதியாரை பார்த்து கால் செருப்பு என்று உரைத்தீர்களே, அதை மனதில் வைத்துக் கொண்டு உரிமை குடும்பருக்கு நம்ம குடும்பத்தை சின்ன பெண்ணமாக செதற செய்து விட்டார் அந்த நயவஞ்சிகை. காரணம் அண்ணி. இருந்தாலும் இந்த பாவியை மன்னித்து என்று ஒரே ஒரு வார்த்தையை கூறுங்கள் அண்ணி. எப்பொழுது செய்த தவறை ஒப்புக்கொண்டாய் அப்பொழுதே நான் உன்னை மன்னித்து விட்டேன். உழைத்து மன்னிப்பு கேட்டு விட்டேன். அண்ணன் எங்க அண்ணி? அண்ணன் பார்த்து விடுத்த இந்த பாவி மன்னிப்பு கேட்டால் தான் அந்த இறைவனே என்னை மன்னிப்பார். அண்ணன் என்று 1000 முறை உன்னுடைய அண்ணன் யார்? பொறுமையே குணம் என்று தருமர் போல் வாழ்ந்தவரடா உன்னுடைய அண்ணன். உன் அண்ணனை புரிந்து கொள்ளாமல் சாட்டை கொண்டு வேட்டையாடி நாட்டை விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாய். இப்பொழுது அண்ணனை பார்க்க வேண்டும் என்று துடியாக துடிக்கிறார். ஆடா இனி பார்க்கவே முடியாது. ஏனென்றா உன்னுடைய அண்ணன் நம்மை எல்லாம் விட்டு இறந்து விட்டார். ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாளைக்கால் மண்டபம் போல் நீங்கள் கொண்டு சொந்தமையா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமையா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமையா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து எனக்கு கண்ணாக அன்பாலே வளர்ந்து வந்து உனக்கு நன்னாக. அம்மா யாருன்றே தெரியவில்லை. யாரோ ஒருவரோடு சொந்தம் கொண்டாடி அது கொண்டிருக்கிறீர்கள். யாரம்மா இவர்? இவர் யார் தெரியுமா? யார்? இவர் நம்மளுடைய உறவடா. உறவு. நம்முடைய உறவு என்று சொல்கிறாய். புரியவில்லை. விளக்கம். உன்னுடைய சிறிய தந்தை. சிறிய தந்தை? உன்னுடைய சித்தப்பா. ஆமா ஆமா. யார் இவர்? 3 மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற நேரத்தில் சாட்டை கொண்டு வேட்டையாடி இந்த கரு களைய வேண்டும் என்று எட்டி உரைத்தாயே. அப்பொழுது இந்த கரு களைய வேண்டும் என்று உரைத்தாய். ஆனா அந்த கரு களையவில்லையப்பா. அந்த கரு உருவாகி அழகு வாழ்ந்த ஆண் மகனை பெற்றெடுத்து நான் பெற்றெடுத்த மகன் என் மகன் விஜயன் ஐயா. இந்த பாவி பெறாத பிள்ளைகள் எடுத்து வளர்த்தீர்கள். ஆனால் இந்த பாவி உங்களுக்கு நான் செய்யக்கூடாத கொடுமையை செய்து விட்டேன். என்ன? அடித்து நாட்டு விட்டே துரைத்தினேன். வேலைக்கார மாணிக்கு அவன் குடிசையில் தங்குவதற்கு இடம் கொடுத்து ஆதரவு கொடுத்து உங்களுக்கு அழகான ஆள் குழந்தை பிறந்திருக்கின்ற செய்தியை கேட்டு அந்த சதிகாரி மாலனுடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு ஓடி வந்தேன். மாணிக்கம் குடித்தினார். உங்களுக்கு பிறக்குடைய குழந்தை கொடுக்காவிட்டால் குடும்பத்தை அழித்து விடுவது உரைத்தேன். என் மிரட்டலுக்கு பயந்து உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை என் கருத்தில் ஒப்படைத்தால் இந்த குழந்தை இருந்தால் வலது வாலிபம் தரித்து விட்டால் நமக்கு ஆபத்து. வருகாலத்தில் சொத்தை காபத்து நினைத்துக் கொண்டு பணத்திற்காகவும் பணத்திற்காகவும் ஆசைப்பட்டு நீங்கள் நினைத்த மகனை அன்று கொன்று விட்டேன். மாண்டு விட்டாயடா மகனே. நான் பெற்றெடுத்த பிள்ளை இறந்து விட்டானா? அப்படி என்றா உன்னுடைய தாயார் உன்னுடைய தந்தையார் ஐயோ நான் பிள்ளை இல்லாத பாவியா. நான் பிள்ளை இல்லாத அனைத்து உண்மைதான். பெற்றெடுத்த பிள்ளை இறந்து விட்டானா? நான் பிள்ளை இல்லாத பாவியா. கணவனையும் எழுந்து பெற்றெடுத்த மகனை எழுத பாவியா. இளவரசு சொல்றது அனைத்து உண்மைதானம்மா. என் நாட்டுக்கு எங்க வீட்டுல இருக்கிறேன்னு தெரிஞ்சு இளவரசன் அந்த குழந்தை வெட்டுறதுக்காக கேட்டாரம்மா. அதனால தான் நான் ஒரு நாள்லாம் உங்க கையால நான் சாப்பிட்டுருமா. அந்த நன்றி விசுவாசம் மறக்காதனால அதனால நான் அம்மா குழந்தைய மாத்தி கொடுத்துட்டேன். வெட்டி வீசுது உங்க குழந்தை இல்லம்மா, இந்த பாவியோட
ராசாதியடா இப்பழகிய மறக்கலை பருவம் மறக்கலை மீசக்காரன் மாணிக்கம் ஐயா மாணிக்க ஐயா என் தெய்வமே என் குலசாமியே ஐயா மாணிக்கா நாடு எடுத்து நகரம் எடுத்து நாட்டு மக்களை எடுத்து ஒருவேளை உணவுக்காக வழி இல்லாத பொழுது எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாய். ஆனா இன்று நான் பெற்றெடுத்த மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தவம் இருந்து நீ பெற்றெடுத்த பிள்ளையை பலி கொடுத்து விட்டாயே மாணிக்கா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்க அரண்மனையில் காவல்காரனாக வாழ்ந்து நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நீ பெற்றெடுத்த பிள்ளையை பலி கொடுத்து விட்டாயே மாணிக்கா. மாணிக்கா வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில கால வரை, இந்த அழகு என்பது வயது உள்ள வரை. ஆனா ஒருவர் மீது அன்பு வைத்து விட்டார் உயிர் உள்ளவரை அவர்களே நினைத்துக் கொண்டு இருப்பார்கள் என்று உரைப்பார்களே, அதுபோ எங்கள் மீது பாசத்தோடு இருக்கிறாயே. சேற்றில் தான் செந்தாமரை இருக்கிறது என்று உரைத்திருக்கிறார்கள், நத்தில் தான் முத்திருக்கிறது என்று உரைத்திருக்கிறார்கள். ஆனா மாணிக்கா ஏழையாக இருந்தாலும் எங்கள் மீது பாசத்தோடு எங்கள் மீது அன்போடு இருக்கிறாய் ஐயா. மாணிக்கா நீயா உயர்ந்த மனிதன் ஐயா, உயர்ந்த மனிதன் ஐயா. சொல்லாதீங்கம்மா, உங்க கையால ஒரு வாய் சோறு துண்ணு இருப்பான். அந்த நன்றி விசுவாசம் வரக்கூடாதுன்னாம்மா நான் என் குழந்தைய நான் பலி கொடுத்துட்டேன்ம்மா. அம்மா எனக்கு கடைசியா ஒரு ஆசை இருக்குதும்மா. இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு இறந்து விட்டா கொல்லி போறதுக்கு ஒரு புள்ள வேணும்னு சொல்லுவாங்கம்மா. அதனால உங்க புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு என் புள்ளி நான் பலி கொடுத்தேம்மா. ஏதோ நான் விதி வசத்தால செத்துட்டா கூட சரிம்மா, உங்க புள்ளியே எனக்கு கொல்லி போட சொல்லுங்கம்மா. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதரை பார்த்திருக்கிறேன், சுயநலத்திற்காக வாழ்ந்திருக்கிறார்கள். சுயநலமே இல்லாமல் தன்னலத்திற்காகவே வாழ்ந்த தெய்வமே, நீங்கள் பெற்றெடுத்த மகன் என்றும் பாராமல் என்னை காக்க வேண்டும், மன்னர் இனம் வளர வேண்டும் என்பதற்காக, என்னுடைய தாய் சிறப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் மகனை பலி கொடுத்து விட்டீர்கள் ஐயா. இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை உன்னை என்னால் மறக்கவே முடியாது ஐயா. பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க ஐயா. ஒரு மனிதனாக பிறந்தால் எப்படி வாழ வேண்டும் என்ற விதிவிலக்கோடு வாழ்ந்தவனே, ஈண்டெடுத்த தாய் தந்தை முகத்தை பாராவளவனா அப்படி இருக்கும் பொழுது தாய்க்கு தாயகம் தந்தைக்கு தந்தை வளர்த்து அண்ணனை நாட்டை விட்டு அடித்து துரத்திய பாவியாகிவிட்டு இருந்தாலும் ஒருவேளை உணவை உண்டோம் என்ற நன்றி விசுவாசத்திற்காக ஏன் அண்ணன் குழந்தையை காப்பாற்றுவதற்காக உனது குழந்தை பலி கொடுத்தாய். நீ அல்லவா மனிதன். இருந்தாலும் என்னால் எத்தனை துன்பங்கள் தூரங்கள் நேர்ந்த பொழுதிலும் என் அவமானங்கள் ஏற்பட்ட பொழுதிலும் எனக்காக இன்னும் பாசத்தோடு இருக்கிறார்கள் இவர்களே. அன்பு கோரண்ணி பாதத்திற்கே ஐயா. மகன் இல்லையே என்ற வருத்தம் உங்களுக்கு தேவையே இல்லை. மகனுக்கு மகனாக நான் இருக்கிறேன். இறுதி வரை உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பேன். உள்ளத்தில் கோவில் கட்டி நினைத்திருந்தோம், உள்ளத்தில் கோவில் கட்டி உன்னையே நினைத்திருப்பேன்.
சேர்ந்து விட்டோம். புறப்பட்டு வாங்க போ. விஜயா வாங்க அந்த பொண்ணு. அம்மா மகனே இவர்கள் யார் தெரியுமா? யாரு? கலிங்க நாட்டு இளவரசி அம்மா. ஆமா. ஏடா உங்க கையை பிடிச்ச பிறகு ஏமா கை பிடிக்கிறேன். நேரம் வந்து விட்டு கண்டுபிடித்து விட்டார். அம்மா விடுறிய மகனே. வேலை கிடைக்கவில்லை என்று வேலை தேடி சென்றேன். அந்த இடத்தில் தான் வேலை கிடைத்து விட்டது எனக்கு. என்னப்பா வேலை? என்ன வேலையா? அரசாங்கத்தில் பெரிய வேலை கிடைத்து விட்டது. அந்த நேரத்தில் தான் பார்த்தேன். தண்டோரா கேட்டது. சுயவரத்தில் சென்றேன். இவள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலளித்தேன். அதனால் பரிசாக கொடுத்து விட்டார். யார் இவங்க? இவர்கள் தான் என்னுடைய தாய். பாதத்தை பறிந்து கொள். இவர் யாரு? அம்மா அதே இவர் யாரு? பஸ் ஸ்டாண்ட்ல முகம் சொல்ல யாரையா நீ வேற? நானும் உங்களுக்கு செத்துப்பா மாதிரி தான். மாமனார் நீங்களே மருமகளே. சரி விடுங்க. இருங்கள். எவ்வளவு பெரிய விஷயம் நான் பண்ணிருக்கேன். இருக்கட்டாம. சித்தப்பா இருந்தா என்ன? சித்தப்பாக்கு எப்பயுமே அவசரம் தான். சித்தப்பா நம்ம அவசரப்படல, அவங்க அவசரப்படுறாங்க. எப்படா விடுவாங்க ஆட்டத்தை? இருக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். அம்மா சுயவரத்திலே அங்கேயே மாலையிட சொன்னார்கள். ஆனால் இருந்த போதிலும் என்னுடைய தாய் இருக்கிறார்கள். என் தாயின் சம்மதம் இருந்தால் மட்டுமே இந்த திருமணம் நடக்கும் என்று இத்தனை தூரம் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வேண்டும் என்றால் சொல்லுங்கள், இல்லை என்றால் சுயவர போட்டியிலே கிடைத்த இந்த பரிசு விட்டு விடுகிறேன். மகனே, எப்போது ஒரு பெண்ணா பிறந்தவன் பிறந்த வீட்டை விட்டு விட்டு உன்னை மணக்க வேண்டும் என்று வந்து விட்டாலும் அவளை நீ கைவிடாது. கைப்பிடி பிடிச்சிட்டேன். இவதான் மருமக. அப்படியா? ஆமா. நீ கைவிடாதப்பா. நாங்க உறுதுணையா நாங்க இருக்கிறோம். அது போதும். போடு பாச்சா. அண்ணே, இத்தனைக்கு காரணம் யார்? அந்த சதிகாரி. ஐயோ யாரே அடிக்கிறாங்களே. ஐயோ வேலையே அதுதானே. செல்லுமிடமெல்லாம் பெருமை சொல்லுவாங்க. அவர் செல்லுமிடமெல்லாம் செல்லு. எப்படி பாக்குறா? ஆமா, இவரு மட்டும் பார்க்க போயிடாரு. நம்ம குடும்பம் கெட்டது காரணம் நாடோடி. நம்ம குடும்பத்தை எப்படி ஏற்கனவே போட்டு தாக்கத்துல குடும்பத்தை யாரும் ஒட்டுக்கிறான். இவன் உயிரா இருக்க கூடாது. நல்லா இருப்பாடா. ஆனா நாத்தமா போனவனே நீ போனவே திரும்ப வரும். நல்லா இருப்பாடா. டேய் பாருடா. நல்லா இருக்குறாரு. அதிருது இல்ல. அரிமா அச்சி கீசா. டேய் பாத்து நஞ்சு பாருடா பையா. நஞ்சு பாரு தேடியா. நஞ்சு பாரு. இவன் தான் நம்ம குடும்பத்தை இவனோ. யார்? ரவான் நீ ரவான் ஏ. ஏய் நான் யாரா? ஆமா. அண்ணன் மகன்
ஆயிரத்தில் ஒருவன் படகோட்டி படகோட்டியா இந்த ஏர்ல மீன் பிடிக்க போறாங்களா அவங்களா? என் மகன் யார் தெரியுமா? என் பேர் உடைய மறுபிறவி. ஐயோ வாய் அப்படி போல யார் சொன்ன மாதிரி சொல்லி தொலையா என்னுடைய மகன்டி அடி பாவி நீ சாவலியா யாரு நோ சாவலை நீ இதுக்குள்ள வேலை ஆட்ட விட்டுரு பாருங்க. ஏன் என்ன இருட்டுல தெரியல பார்த்து வயிற்று தெரியல கொஞ்ச நேரம் போட்டு விடுங்க போய் வச்சு பிறகு விடுங்க. நீ விடாத கூடாது. வரவரத்துக்கு முன்னாடி பின்னால போட்டாம காட்ட பிஞ்சுக்க போடா போடி முன்ன சேர்றான் பின்னாடி சேர்றான் மகனே விஜயா மருமகளே ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஒருவர் சொல்ல ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் கோழி ஆடலாம் பாடலாம்